இன்றைக்கும் ஒரு காமெடி தான். எங்கள் அப்பா பண்ணின விஷயந்தான். எங்கள் அப்பா ஆக்சுவலி வந்து கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜ் தெரியும். அதுக்கப்புறம் ஹெவி வரைக்கும் ஓட்டுவார். நல்ல எலிஜிபிளான பர்சன். நல்ல ஒரு எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு பர்சன். அவர் வந்து என்னாச்சு ஒரு 80, 82 வயசான போது பாவம் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயுமே பயம் அந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாவம். அப்போ வந்து நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். அதாவது அப்பாவோட ஊருக்கு போயிருந்தோம். போனபோது நம்ம வந்து க்ராஸ் பண்ணணும். ரோடு க்ராஸ் பண்ணும்போது வந்துட்டு வண்டி வந்துகிட்டே இருந்தது. 2 பக்கத்தில் இருந்தோம். அப்பா வாப்பா போகலாம், எதுக்குப்பா பயந்துக்கிறாய், வா நான் கை பிடிச்சிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறதுக்கு போனபோது அப்பா வரவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. 2 சைட்லேயும் வண்டி வராமல் இருக்கட்டும், அப்போ போகலாம் அப்படிங்கிறாரு. அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளே இல்லைங்கிறது வந்து நமக்கு தெரியும். அப்பா வாப்பா அப்படி சொன்னேன். அப்போ ஒன்று அப்பா அங்கே இந்த ஊரில் தெரிஞ்சவர் வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து பேசுவாங்க. அப்போ அதே மாதிரி வந்து பேசிட்டு, ஹரிசுவாமி ஏன் இப்படி பயந்துக்கிறீங்க? ஏன்னா எங்கள் அப்பாவை எல்லோரும் சுவாமின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. எதுக்கு பயந்துக்கிறீங்க? நீங்கள் எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு பேசி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி நல்லா எல்லாருக்கும் நல்லது செய்கிற நீங்கள் ஏன் இப்படி பயந்துக்கிறீங்க? வாங்க போகலாம் அப்படிங்கிறாரு. உடனே எங்கள் அப்பா அந்த இடத்துல சொல்கிறாரு, டே அவர் பேர் சொல்லி டே கூப்பிட்டுட்டு, ஃபஸ்ட்டு சாவு வந்து ஆக்சிடெண்ட்டில் போச்சுன்னானாக்கா கை கால் தலை எல்லாம் போச்சுன்னானாக்கா கெட்டி துண்ணி கொண்டு வந்து போடுவாடா. அப்போ முகம் கூட பார்க்க முடியாது. அதனால ஃபஸ்ட்டு சாவு வந்து நல்லபடியாக செத்து போனதுக்கப்புறம் 2வது சாவு வேணும்தானாக்கா ஆக்சிடெண்ட்டில் போட்டும் தப்பு இல்லை, சரிதானே? இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? உடனே அவர் சொல்கிறாரு, ஹரிசுவாமி உங்களுக்கு என்னெல்லாம் ஆனாலும் குடும்பம் மட்டும் குறையவே மாட்டேங்குது. இதுதான்